1555 வருஷம் இங்கிலாந்துல பிளட்டி மேரி அப்படிங்கிற குயின் மேரி ஒன் அவங்களுடைய ஆட்சி காலம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த இரத்த கலரியான காலங்கள்ல கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் தீயினால விசாரிக்கப்பட்டது. தேவன் தம்முடைய வல்லமையை இந்த மாதிரியான கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்து அவங்க அனுபவிச்ச தண்டனையை தாங்கும்படி செய்தாரு. இசபெல் ஃபோஸ்டர் அப்படிங்கிற ஒரு முதிய பெண் அங்க இருந்தாங்க. அவங்க எந்த ஒரு சர்ச்சிலையும் பாஸ்டரா இல்ல, அவங்க மிகப்பெரிய பிரசங்கியாரும் இல்ல. ஆனாலும் அவங்க தண்டிக்கப்பட்டாங்க. அவங்க தண்டிக்கப்பட்டதுக்கு காரணம் சிலைகளுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு ஆராதனை செய்ய முடியாது என்று சொன்ன ஒரே காரணத்தால. அவங்கள விசாரிக்க கொண்டு போனாங்க. போற வழியில இவங்க மனசை மாத்திரலான்னு சொல்லிட்டு தேவாலயத்துக்குள்ள போயிட்டு சிலைக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு ஆராதனை செய் அப்படின்னு சொல்லி அதற்கு பதிலா அவங்களுடைய உயிர் அவங்களுக்கு திருப்பி தரப்படும் சொல்லப்பட்டது. அந்த உயிரை அவங்க திருப்பி எடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஆன்மாவை விற்றுதான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால அவங்க அமைதியாகவும் உறுதியாகவும் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. தண்டனை நியமிக்கப்பட்ட நாள்ல அவங்கள தீ கம்பத்துக்கு கொண்டு வந்தாங்க. சங்கிலிய இறுகி கட்டினாங்க. ஒரு முதிய பெண்ணுன்னு கூட அவங்க பார்க்கல. மரக்கட்டைகளை அவங்க கால் உயரத்துக்கு முழுமையா அடுக்குனாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் பரிதாபமாக பார்த்தாங்க. நிறைய பேர் நையாண்டியுடன் பார்த்தாங்க. தீ வைக்கப்பட்டது. அக்கினி அவங்க உடம்ப ரொம்ப கோபமா சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் அவங்க மனசுல எந்த ஒரு தளர்வும் இல்லை. நிறைய பேர் நினைச்சாங்க இந்த உடம்பு உடனடியா வளைஞ்சு விழுந்துரும்ட்டு. ஆனா அவங்க இரும்பை விட வலிமை நின்னாங்க. இந்த மாதிரி தீயினால ஒரு முதிய பெண்ணுக்கு தண்டனை கொடுத்ததுக்கு காரணம் அவங்க செஞ்ச திருட்டோ துரோகமோ அத்துமீறலோ இல்ல, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை கைவிட சொல்லி தீயினால கொடூரமா கொண்டாங்க. இங்கிலாந்து மண்ணு அவங்களுடைய சாம்பலை பெற்றுக்கொண்டது. ஆனால் பரலோகம் அவங்களுடைய ஆத்மாவை வரவேற்றது. ஆமென்.